கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 Hallelujah, Hallelujah, Amen. பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். Hallelujah, 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 Amen. உங்க அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, உம்முடைய வேதம் ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வல்லமையும் அபிஷேகம் நிறைந்தது. இந்த வார்த்தையினால நீர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தியானிப்பதற்காக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவர் உள்ளே வரவும் இல்லை. இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானானை சுதந்தரிப்பதற்காக தேவன் யோசுவாவை பயன்படுத்துகிறார். இப்போ அவங்க யோர்தானை கடந்து போய்விட்டார்கள். யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் கால் வைத்த உடனேயே அவர்கள் முதல் சந்தித்தது எரிகோ என்கிற பட்டணம். ஏற்கனவே இந்த எரிகோ பட்டணத்தை 2 வேவுகாரர்கள் சென்று வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயந்து அவங்க இருதயமானது கரைந்து போன ஒரு நிலையில் நடுக்கமும் திகிலும் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை ராகாப் என்கிற பெண் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க யோர்தானை கடந்து போகிறாங்க. போகும்பொழுது இந்த எரிகோ கோட்டை பட்டணம் பயங்கரமாக அடைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அது அடைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக, தேவனுடைய ஜனத்துக்கு முன்னால் எந்தெந்த மனிதர்கள் என்னென்ன தடைகளை கொண்டு வந்தாலும், எந்தெந்த வழிகளை நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற முடியாமல் எந்தெந்த வழிகளை யார் அடைச்சாலும்
என் தெய்வம் எல்லாவற்றையும் திறந்து அவருடைய பிள்ளைகளை சுதந்திரிக்க வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் இப்படி தான் பல வாசல்கள் உங்கள் முன்னால் எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டது போல் உங்களுக்கும் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுறாரு, உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவின் வாசலை போன்ற வாசல்களை தேவன் உங்களுக்காக திறக்க போகிறார். அதில் 2வது வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா வேதம் இப்படி சொல்லி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் அடைக்கப்பட்ட வாசலை உங்களுக்காக திறப்பார். அவங்க எப்படி அந்த எரிகோவை சுதந்திரிச்சாங்கன்னா ரொம்ப எளிமையாக சுதந்திரிச்சாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த எரிகோவை எப்படி நீங்கள் சுதந்திரிக்கணும்னா, அந்த எரிகோ கோட்டையை, அந்த பட்டணத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வாங்க. 7வது நாள் 7 முறை என்ன செய்யணும், நீங்கள் சுற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார். இவங்க வேற ஒன்றுமே செய்யலை, அதை சுற்றி வந்தாங்க. 7வது நாள் சுற்றி வரும்போது எக்காலத்தை ஆசாரியர்கள் ஊத வேண்டும். அப்படி எல்லாரும் மகா ஆர்ப்பரிப்பாக ஆர்ப்பரிக்கும் போது இந்த எரிகோ கோட்டை தன்னால் உடைஞ்சி உங்கள் முன்னால் விழுந்துரும்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்னால் பல வாசல்கள் அடைக்கப்பட்டதாக இருக்கலாம். அப்படி அடைக்கப்பட்டிருக்கிறத நினச்சி நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாசலை யார் அடைச்சாலும் அதை திறக்கிறதற்கு தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 45:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகா சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைப்பார், இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் முறிப்பார். என் தெய்வம் அவ்வளோ பெரியவர். இந்த நாளை கூட உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இன்றைக்கி கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அடைக்கப்பட்ட நன்மைகள் கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 படித்தீங்கன்னா, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. பார்த்தீங்களா, தெய்வம் பூட்டினார்னா யாரும் திறக்க முடியாது, அவர் திறந்தா யாராலையுமே அடைக்கவும் முடியாது. உங்களுக்கென்று தெய்வம் வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு மனுஷனும் அபகரித்து கொண்டு போக கர்த்தர் விட மாட்டார். தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி. நீர் எங்களோடு கூட பேசின உங்களுடைய நல்வார்த்தைகளை நினைத்து நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் இரக்கமும் தயவும் அன்பும் உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தியும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், பிள்ளைகள் விடுதலை பெற்று சந்தோஷமாய் மகிழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.